வணக்கங்க. இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு எருக்கும் பூ மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த எருக்கும் பூவிலே 2 விதமான இருக்குங்க. இந்த மாதிரியான கலர் ப்ளூ கலர்ல எருக்கும் பூ இருக்கும். வெள்ளை எருக்குன்னு இருக்குங்க. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை மாலையை கோர்த்து போடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூ ஒரு மேட்டு பகுதியான குப்பை மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல நிறைய வளைஞ்சிருக்கும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் பறிச்சிட்டு வரலாம். இல்லை கடையில் கூட காசு கொடுத்து வாங்கிக்கிங்க. நான் பறிச்சுன்னு வந்த பூ தான் இது. இது ஃபஸ்ட்டே ஏற்கனவே ஃபோட்டோ காமிச்சிருக்கோம் பூவு. அது கொத்து கொத்தா இருக்குங்க. அதுலேருந்து நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி பூவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மொட்டு வரும் பாருங்க, அதுவும் இந்த மாதிரி மொட்டு மொட்டாக இருக்கும் பாருங்க, அது எடுத்துலாங்க. இப்போ மொட்டாவும் தனியாக கட்டலாம், பூவும் தனியாக கட்டலாங்க. இப்போ நான் மாலை எப்படி கட்டுறதுன்னு ஊசியால் கோக்குறதுன்னு பார்க்க போகிறேங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊசி எந்த அளவுக்கு கனமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் நூல் எடுத்துங்க. நான் சின்ன ஊசி எடுத்தனால மெல்லிசால் நூல் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி கோக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூ கோத்துட்டு வரேங்க. இப்போ இந்த மாதிரி பகுதியில் இந்த அடி பக்கத்துலேருந்து இந்த மாதிரி மேல் பக்கம் வரணுங்க. இந்த மாதிரி ஒரு 5 பூ கோத்துருக்கேங்க. அதை அதுக்கு முன்னாடி இதை ஒரு 5 பூ இல்லை 6 பூ கோத்து மொட்டுங்க. இது பூ கிடையாது. இதில் மொட்டு கோத்துக்கலாம். கொஞ்சமாக கோத்துட்டு நீங்கள் நூல் லென்த்தாக இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு அப்படியே இப்படி இழுத்துக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க. பார்த்தீங்கன்னா நான் எடுத்த நூலுக்கு இந்த அளவுக்கு மாலை கிடச்சிருக்குங்க. இந்த கோத்துட்டு இந்த கடைசி பகுதியிலேருந்து நல்லா டைட்டாக முடிச்சிடுங்க. அப்போ தான் நூல் பூ வெளியே கீழே விழாதபடிக்கு நம்ம இது மாதிரி முடி போட்டுடணும். இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைசியில் கொஞ்சம் வீட்டில் இருக்க பூ எடுத்து வச்சுருக்கேங்க. உங்கள்கிட்ட அது இல்லைன்னா இதே பூவை கூட நல்லா கோர்த்து கீழே சுங்கு மாதிரி கட்டி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற மாலை மாதிரியே இருக்குங்க. இந்த எருக்கும் பூ மாலை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி இந்த மாலை எடுத்துகிட்டு ஒரு தாமாத்தட்டில் கொஞ்சம் பச்சரிசி மஞ்சள் கலந்து போட்டுட்டு போங்க. நம்ம விநாயகர் வீட்டுக்கிட்டுன்னு வரும்போது இந்த எருக்கும் பூ மாலை போட்டு தாங்க வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் மாலை இது மாதிரி கோத்துங்கோ. அப்படி இல்லைன்னா அங்கேயே விற்றுட்டு இருப்பாங்க. அந்த மாலை வாங்கி போட்டு எருக்கும் பூ மாலை வாங்கி போட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே விநாயகரை கூட்டிகிட்டு வரணும்.